வெல்கம் டு பசங்களை பாருங்க. பெரிய கம்பேக் ஒன்று கொடுத்து வந்திருக்கோம். என்னன்னா டைம் இல்லை, எல்லாரும் ஒவ்வொரு வேலையில் இருக்கோம். என்னன்னா ஆன்லைனில் தான் வேலை செய்கிறோம். அது பார்த்தீங்கன்னா என்னன்னா சொல்லுவேன், உங்களுக்கு தெரியும் சுகர் பப்னு ஒரு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னன்னா கழுத்து பால் ஆறிடும். சுகர் பப்ல வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கேக் வந்து பர்த்டேக்கு மட்டும்ட்டு இல்லை, எது நாகார்ஜுனாவா எல்லாத்துக்குமே இருக்கு. அனிவர்சரிக்கு இருக்கு, உங்களுக்கு சும்மா கூப்பிட்டா கூட நாங்கள் வருவோம், கேக் வெட்டிட்டு காசு வாங்கிட்டு போயிருவோம். எல்லாமே இருக்கு. சுகர் பப்னு ஒரு தொழிலில் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் தான் தொடங்கியிருக்கோம். இந்த சுகர் பப்ல வந்து பர்த்டே, அனிவர்சரி, மற்றது எல்லாத்துக்குமே இருக்குது. திருமண நாள், யாருக்கும் நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். சுகர் பப்ன்ற பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். டிக்டாக்ல இருக்குது, ஃபேஸ்புக்கில் இருக்குது, வேறு இதில் இருக்குது, இன்ஸ்டாவில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோஸ்லாம் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து ஒரு மண்சலைக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து எங்கே இருக்குன்னா ரத்வானிலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரத்னபுரம் ரோட்டில் வந்து ஒரு ரைட்டு கட் பண்ணோம்னா இல்லை லெஃப்ட்டு கட் பண்ணி ரைட்டில் வரும். அந்த பன்சலை இருக்கும், அதுக்கு தான் போகிறோம். வருத்தம் எங்கிட்ட பழைய இல்லை, ஒன்றாவது கேமராமேனே வருத்தேன். என்ன நினைக்கிறீங்க? உங்கள்கிட்ட தொழில் உங்க கையிலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கு. நீங்கள் சந்தோஷம் தான் படிக்க மாட்டார், ரொம்ப வருத்தமாக இருக்கு. அந்த ரோட்ல இருந்து 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் போகணும் வந்ததில்லை. எங்களுக்கு தகவலும் வந்ததில்லை. பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. பார்ப்போம் என்ன இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜொனி வரல, ஏன்னா அவர் வந்து கொரியன் கிளாஸ் செய்கிறாரு. அவர் செய்யலை, அவர் படிக்கிறாரு. பண்ணிக்கணும். அவர் வந்து கொரியன் கிளாஸ் படிக்க போகிறாரு. அதனால இன்னையிலேருந்து முடிவெடுத்துருக்கான், இன்னையிலேருந்து நான் படிக்க போகிறேன்டான்னு. அதனால போய் வரல. வீட்டில் என்ன செய்கிறாருன்னு யாருக்கு தெரியும். ஆனால் கோல்லாம் அடித்தா டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுறாரு. காலையில் 6 மணிலேருந்து அந்திக்கு 6 மணி வச்சு சும்மா தான் இருப்பது. ஏதோ ஒரு அவர் படிக்க மாட்டான். ரீல்ஸை பார்த்துக்கிட்டு தள்ளிக்கிட்டு அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் நாங்கள் போடுற வீடியோலாம் பார்க்க மாட்டாரு. அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. அவங்க அண்ணா எழுதி பொட்டி வச்ச அப்படியே இருக்கு அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம். அதே இப்ப பழசாயிருச்சு. ஏன்னா பேர் அதையும் படிக்க மாட்டாரு. படிக்க நாளைக்கும் வீணாக்குறாரு. அவங்க அப்பானா பாவம் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு. இந்த வீடியோ பார்த்துக்கிருந்தா அப்பா பார்த்துக்குங்க. உங்க புள்ள வீட்டுல என்ன செய்யறாருன்னு எங்களுக்கு தெரியல. நீங்களும் இருக்க மாட்டீங்க, பார்த்துக்குங்க என்ன நடக்குன்னு தெரியல. போன் நோண்டிட்டு ரீல்ஸை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஏதாச்சும் ரீல்ஸ் ஒன்று நல்லா கண்ணுக்கு கச்சிதமாக கிடைச்சிருச்சுன்னா எங்களுக்கும் ஷேர் பண்ணிடுவாரு. ஆனால் பார்க்குற மாதிரி இருக்காது. இதுக்கப்புறம் சொல்ல விரும்பலை, நீங்களே நினச்சிங்க, கமெண்ட்ல போடுங்க. ஆனால் மிச்ச நாளுக்கு ரொம்ப ஒரு 20-30 நாளுக்கு பிற்பாடு ஒரு பிளாக்ஸ் எடுக்க வந்திருக்கோம். என்ன காரணம்னா எல்லாத்துக்குமே நம்ம ஒரு கம்பேக் ஒன்று கொடுக்கணும்னு தான் ஆசை. கம்பேக் கொடுக்கறதோட இன்னொரு ஸ்டார்ட் அப்பு தொடங்கியிருக்கோம். அதுதான் நம்ம சுகர் பப். மறுபடியும் சொல்கிறேன், சுகர் பப் தொடங்கினதுலேருந்து இந்த ஜனவரி பிப்ரவரி எப்படி போனுச்சுன்னே தெரில. ஜனவரி அந்த மாதிரி நல்ல ஒரு எங்களுக்கும் எல்லாரும் ஆதரவெல்லாம் கொடுத்து நல்லபடியாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணனால தான் நாங்களும் இந்த நிலைமையில் இருக்கோம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தோகை மெயில் அங்கே இருக்கு, உங்க கண்ணுக்கு தெரியுதான்னு தெரியல. தோகை வெறிக்கும். பாருங்க புலி பொம்மைங்க. புலி எப்படி கத்த தெரியுமா? இங்க சவுண்ட் கொடுத்தோம், ஆனா ரிட்டர்ன் சவுண்ட் வரல. தனுஷ் சவுண்ட் கொடுங்க. இது என்னடா? ஆனா கத்தல பொட்டாமை வயசு கொடுத்து அந்த வயசு தருது அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு மாதிரி தண்ணி ஆடுங்க. இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பொட்டாமைக்கு தோகையே இருக்காது. எதுலையுமே ஆண் தான் அழகு, ஆண் சிங்கம் தான் அழகு, சேவல் தான் அழகு, ஆண் மயில் தான் அழகு. வேற என்ன இருக்கு? யானையிலேயும் ஆண் யானை தான் நல்ல கம்பீரமா கோபுரம்ங்கிறேன் கொம்பெல்லாம் வச்சு புலி கரடி பெண் குயின் எல்லாரும்
பெண்குயின் எங்கேயோ தனியா நடந்து போகுது. சோசியல் மீடியால எடுத்தோட்டே அதுதான் வருது. அது என்ன கதைன்னு எங்களுக்கு தெரியல. பார்த்தா இன்ஸ்டா போனா அதுதான் வருது, பேஸ்புக் போனா அதுதான் வருது. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொன்னு சொல்றான், என்னன்னு தெரியல. ஜாலி நடக்குதுடா. ஆனா பெண்குயின் பார்க்க நல்லா தான் இருக்கு. ஆனா அதை வச்சு என்ன தெரிஞ்சுட்டோம்னா, ஒரு மோட்டிவேஷன் தான் எனக்கு கிடைச்சி. என்னன்னா, எவன் எப்படி போனா என்ன, நம்ம பாதையில போவோம் அப்படின்ட்டு தனியா போகுது. அந்த மாதிரி நம்மள இருக்கோம். வீடியோ அடிக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க பாருங்க. வீடியோ அடிக்கலாம். அது ஒண்ணுமே இல்ல, அந்த ரோஸ் கலர் பார்க்க அங்க நின்றாரு, அவ்வளவுதான். கடையில பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீரி இது நடிப்பு பேண்ட். சரியா தெரியாது. ஒவ்வொரு சித்திர பாடத்துலனா ஒவ்வொரு சாசனம் இருக்கு. என்ன சாசனம்? புத்த சாசனம், அவரக்க முத்திரை, அபயக்க முத்திரை. இந்த முத்திரையே இல்லையே தானே நாங்களும் கேட்க வந்தோம். சரி, அது வந்து ஒத்த விரல் முத்திரை. எப்படி காட்டுல அவர் வந்து தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் தப்பா இருக்குண்ணா.